ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 7th தமிழ். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்துட்டு நாலடியார் அதிலேருந்து வந்து ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாலடியார் எழுதுனது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சமண முனிவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சமண முனிவர்கள் நிறைய பற்றினால் வந்து நாலடியார் வந்து எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. நாலடியார் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகேங்களா? அதில் எத்தனை பாடல் இருக்குன்னா 400 பாடல்கள் இருக்குது. அதனால தான் வந்து அதை நாலடி 400 அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாண் வேதம் அப்படின்னு சொல்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுவும் வந்துட்டு திருக்குறள் போலவே வந்துட்டு அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பால் அப்படியே வந்து வகுத்திருக்காங்க. ஓகேங்களா? 3 பால் கொண்டதா அறம் பொருள் இன்பம். ஓகேங்களா? இதை வந்து திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதால் தான், அதாவது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லிட்டு 2 அப்படின்றது திருக்குறளை குறிக்கும் 2 அடி, 4 அப்படின்றது நாலடியாரை குறிக்கும். ஸோ அந்த 4 அடி அதுதான் வந்துட்டு இங்கே. ஸோ இதில் வந்துட்டு ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா வந்துட்டு நாலடியார்லேருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்கோட மீனிங் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மூதுரையில் ஒரு பாடல் இருக்கும். மன்னனும் சான்றோனும் அந்த சீர்தூக்கின் சான்றோனை விட வந்து அதாவது மன்னனை விட வந்து சான்றோருக்கு தான் வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அதாவது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி வந்து மூதுரை ஔவையார் வந்து ஒரு பாடல் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த பாட்டுக்கான மீனிங்கும் வந்துட்டு வருது. ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வைப்புலி கோட்படா வாய்த்தீயிர் கேடில்லை. ஓகேங்களா? மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்ற அல்லபிற. ஓகேங்களா? இதில் வந்து 2 பொருள் வந்துட்டு முக்கியமானதாக இருக்குது. வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா புலி புலினா நம்ம மரத்து புலி. ஓகேங்களா? ஒரு பானையில் போட்டு தானே சேமித்து வைப்போம். ஸோ அது மாதிரி புலி அப்போ பொருள் சேமித்து வைக்கும் இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். விச்சை அப்படின்னா முக்கியமாக வந்து கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் அந்த விச்சை மற்றும் அல்லபிற அப்படின்னு கூட இந்த மனப்பாட பாட்டாக இருக்கிறதுனால வந்துட்டு இது கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ அது எழுதுனது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சமண முனிவர். ஓகேங்களா? ஸோ அதனுடைய பொருள் வந்து பாருங்களேன். கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் வந்து கொல்லப்படாது, எடுத்துக்க முடியாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது வந்து குறையாது. ஓகேங்களா? சொல்லி கொடுத்தாலும் வந்து குறையாது. அரசாலும் கவர முடியாது. ஓகேங்களா? அரசராலும் வந்துட்டு அந்த கல்வியை வந்து கவர முடியாது. ஆதலால் ஒரு குழந்தைக்கு வந்து கொடுக்க வேண்டியது முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா செல்வம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்துட்டு இந்த பாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, பாட்டு லைன் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு முக்கியம் வந்து இந்த வேளாண் வேதம் அப்படி 4/400 அது ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த வேளாண் வேதம் அதை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.